எப்படியோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு டூரிஸ்ட் பஸ் வாங்க போகிறோம். எத்தனை நாளைக்கு தான் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸு ஓட்டிக்கிட்டு இருக்க? நமக்குன்னு தனியாக ஒரு வைப்பு இருக்கு வேணாம். அதுக்காக அங்கே இங்கேன்னு மொத்தம் 4 ஷோரூம் அழிஞ்சிருக்கேன். எல்லாத்துலேயும் ரேட் அதிகம்னு சொல்லி விட்ருக்காங்க. அதனால் இதுதான் கடைசி இடம். இந்த கடைசி இடத்துலையாவது பஸ்ஸு கிடைக்குமான்னு பார்ப்போம். உள்ளே ஆக்சுவலி எதுவும் வண்டி நிற்கிற மாதிரி இருக்குது. அது சேலுக்கா இல்லையே ரிப்பேர்க்கான்னு தெரில. ஆக்சுவலி ஒரு ரிப்பேர் கடையில் தான் இந்த பஸ்ஸு லாரியில் வைக்காங்க. இந்த ஒரு லாரி விற்கிறாங்கள நிற்குது இங்கே வண்டி. அப்புறம் அங்கே ஒரு சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வண்டி, அங்கே ஒரு ட்ரக்கு, அப்புறம் இங்கே ஒரு பஸ்ஸு. அந்த பஸ்ஸு சேலுக்காகனான்னு போய் பார்த்துட்டு வருவோம். அல்லது சர்வீஸான்னு போய் பார்த்துடலாம். ஏன்னா மிஸ் ஆகிடக்கூடாது. சேலே தான் நம்பர் கொடுத்துருக்காங்க. எப்படியோ இங்கே ஓனர்கிட்ட கேட்டு பார்ப்போம். சரி தான். ஓகே, இப்போ டெஸ்ட் ட்ரைவ் போக சொல்லியிருக்காங்க. இந்த பஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இதில் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டெஸ்ட் ட்ரைவுக்கு ரெடியா? ஃபஸ்ட்டு லைட்டெல்லாம் செக் பண்ணி பார்ப்போமா. லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆயிரு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முக்குவான்னு நினச்சேன். நல்லா பரவாயில்ல. லைட் போடுறா, லைட்டாக பாருங்க. அட்டா பஸ்ஸு லைட்டு எப்படி இருக்குது பாருங்கள். வாவ், கண்டிப்பாக பஸ் லைட்டுக்கு இது நான் 10க்கு 10 கொடுப்பேன். ஓகே, இப்போது டெஸ்ட் ட்ரைவ் போவோம். ஓகே, நாட் பேட். பஸ்ஸு கொஞ்சம் ஸ்மூத்தான போகுது, நல்லா அழகா. எவனும் வரானா? சூப்பரு. நம்ம பஸ் அந்த சைடு போகுது. இந்த பஸ்ஸும் அப்படியே போகுது. இப்படி தான் இருக்குண்ணா. நம்ம பஸ் வெளியே வருதுன்னா அப்படியே ஒதுங்கி அந்த சைடு போயிடணும். இந்த பாரு உடச்சிட்டு போகிறான் பாரு. பச்சை கலரு இல்லைடா, போகிறான் பாரு. இவனை மாதிரி நிறைய பேர் பசங்க இருப்பாங்க. நம்ம பஸ்ஸை வேற அன்றைக்கி உடச்சிடுவாங்க. அதுதான் இந்த முன்னாடி ஃபஸ்ட்டு எஸ்சிடிசி பஸ் போச்சுல, அந்த மாதிரி உதவி எவ்வளோ வேணால் இருக்கணும். இந்த மாதிரி கவர்மெண்ட் காரெலாம் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் தான். சரி விடுங்க, பார்த்துப்போம். ஓகே, இப்படி ஒரு டர்ன் வரி எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழியாக தான் இப்படியே ஒரு யூ-டர்ன் போட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம அவங்க ஷெட்டில் கொண்டு விட்டுருணும் வண்டியை. ஏன்னா பெட்ரோலெல்லாம் இல்லை அவ்வளோ கிடையாது. இவ்வளோ தான் நான் சுற்றவே சொல்லியிருக்காங்க. இவன் என்ன இங்கே போஸ்ட்டுக்கு இடிச்சிட்டு இருக்கான்? ஐயோ, ஏதோ பஸ்ஸு போல இருக்குது. ஐயோ, இந்த வண்டிக்காரன் அவ்வளோ விட மாட்டேறான். போகலாம். என்னாச்சு அவனுக்கு? பைத்தியம் பிடிச்சிட்டோ? சரி போகலாம். இங்கெல்லாம் என்ன நடக்குது இங்கே யாருக்குமே புரிய மாட்டுறது. இந்த பஸ்ஸு ஒயிட் கலரில் இருக்குது, கொஞ்சம் நல்லா இல்லை. பேசாமல் இந்த பஸ்ஸே வாங்கிடலாம். யாருவன்? ஆண்டவர். என்னடா இப்படியே போய்ட்டுருக்க வருஷத்துக்கு? சரிதான், அப்போ ஆக்சுவலி இந்த பஸ் செம்மையாக இருக்குது. இந்த பஸ்ஸை வாங்கிடலாம் நம்மளுக்கு. ஏய் இடிச்சேன்னா உன் பஸ் இருக்காது. அந்த பயம் இருக்கணும். இந்த பஸ்ஸை நான் வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போது எங்கள் பஸ்ஸையும் படி அவங்ககிட்ட பேசுவோம் ஃபோன் பண்ணி. இந்த ஒயிட்டு கலர் தான் மாற்றியே ஆகணும். இந்த ஒயிட் கலர் எடுத்துகிட்டு சூப்பரான ஒரு லிவரி போட்டுருவேன் வேண்டியதான் இந்த இன்றைக்கி. அந்த லிவரியை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகணும். பஸ்ஸுன்னா நம்ம பஸ்ஸுன்னு எல்லாருக்கும் தெரியணும். ஓகே, இப்போ அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். அங்கே போய் A few moments later. ஓகே கைஸ், இப்போ நம்ம அதே ஷெட்டுக்கு வந்தாச்சு. ஆப்போசிட்டில் தான் அந்த ஷெட்டு இருக்குது. இப்போ வாங்க நம்ம போவோம். அங்கே எவனும் வரல. அங்கே என்ன இடிச்சிட்டு கிடக்காங்க எனக்கு தெரில. ஓகே கைஸ், பல போராட்டங்களுக்கு அப்புறம் பஸ்ஸை வாங்கியாச்சு. பஸ்ஸுக்கு சூப்பராக போட்டாச்சு. இதாங்க நம்ம கொம்பனு. இதுதான் நம்மளோட புதுசாக லிவரி இருக்க வச்சுருக்கோம். கொம்பன் பஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் தெரிவிக்க விடுங்க. எனக்கு அடுத்த வாட்டி இதில் தான் நம்ம எல்லோரும் ட்ராவல் பண்ண போகிறோம். அதனால் பாருங்கள் கொம்பன் எப்படி இருக்கான்ட்டு. மென் இன் பிளாக்டா. ஓகேங்க கைஸ், பஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது லைட்டில் நான் செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சிவப்பு கலரில் ரெட் டெவில்னு சொல்லலாம் நினைக்கேன். இந்த பஸ்ஸு அவ்வளோ மாசாக இருக்குது. ஓகே
பார்த்து கிராஸ் பண்ணுவோம். ஓகே, எவனும் இல்லை, இப்படியே போக வேண்டியதுதான். ஏய், பார்த்து பார்த்து பார்த்து, பஸ்ஸு வருது தெரியும்ல. அந்த பயம் இருக்கணும். கொம்ப என்ன சும்மா அவன் இன்டீரியரை பாரு, இன்டீரியர் தான் மாசு இல்லை. அதுவும் எனக்கான சீட்டு பயங்கரம். பக்கத்தில் ஒரு சின்ன பஸ்ஸு இருந்ததை பார்த்துருப்பீங்க. இன்டீரியர் வேறு லெவலு. ஓகே, இப்போதைக்கு பஸ் ரெடி பண்ணியாச்சு. நம்ம போஸ்டர் போட்டு எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். அப்போ தான் நம்ம பஸ்ஸை புக் பண்ணுவாங்க எல்லோரும். ஸோ பரவாயில்லையே, டக்குன்னு எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. ஒரு ஏற்காடுக்கு கொஞ்சம் பேர் புக் பண்ணியிருக்காங்க. அதனால் அங்கே தான் நம்ம போகிறோம். அதில் நைட்டு தான் வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா நைட்டு தான் கொம்பன் பஸ்ஸுனா ட்ராவல் நல்லாயிருக்கும். அதனால் இங்கே நிப்பாட்டிட்டு நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே கைஸ், நைட் ஆகிடுச்சு. இப்போ நானும் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன் அந்த இடத்துக்கு. எங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க கம்பெனி பக்கத்தில் நிற்க சொல்லியிருக்கேன். அதனால் அங்கே போய் அவங்கள கூப்பிட வேண்டியதான். இப்போ எதுக்கு லைட் ஆஃப் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, லைட் அங்கே போய் காட்டினா தெரியும், கொஞ்சம் கழித்து நான் காட்டுவேன். என்ன க்ரீன் பஸ்ஸு ரேஸ் எனக்கே, பின்னாடிப்பா ஓரம் போ கொம்பன் பஸ்ஸு வெளியே, லைன் மாதிரி வெளிக்க வருது. ஐயோ சிக்னலு, ஐயோ பார்த்து எப்பா அந்த பைக்காரன் ஒரு நிமிஷம் நான் பயமுடுத்திட்டானியே. ஓகே, க்ரீன் போட்டாங்க, சூப்பர். நம்ம வர்றப்போ க்ரீன் போட்டாங்க கரெக்டாக. ஓகே, இப்படி ஒரு லெஃப்ட்டு எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட் ரோடு தான். ஓகே, லைட்டை செக் பண்ணிடலாமா? ஓ மை காட், பாருங்கள் லைட்டை. நைட்டானால் என்ன ஒரு அழகு இந்த பஸ்ஸுக்கு. அது ஏதோ ஒரு பாட்டில் வருமே, என்ன ஐயோ எனக்கு தெரியல என்ன பாட்டுன்ட்டு. ஆனால் மாசாக இருக்குது இந்த லைட்லாம். மாசுனா மாசு, கொம்பன் தான் மாசு. யார் அவன்? ஏய் என்ன முந்திட்டு போகிறேன்? அந்த பயம் இருக்கணும். ஓ சிக்னல் போயிருக்கணும். சே பொழைச்சிப்போ. ஓகேங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க நான் சொன்ன இடத்துல இருப்பாங்க. ஐயோ இது என்னென்ன வாய் வேறு கொளருது. புது பஸ் வாங்கிட்டேன்னா வாய் ரொம்ப கொளருது, என்னாச்சுன்னு தெரியல. ஓகே கைஸ், பக்கத்தில் வந்துட்டோம். கம்பெனி வந்தாச்சு. இது என்னடா கம்பெனி கேட்டிங்கன்னா, எனக்கே தெரில. ஏதோ பேர் உள்ள கம்பெனி, ஏதோ அருண் கம்பெனின்னு ஏதோ ஒரு கம்பெனி பேர் போட்டுருந்து அங்கே வர சொல்லியிருக்கேன். இப்போ பஸ்ஸு வந்ததும் எல்லோரும் ஜோராக கற்றுவாங்க பாருங்கள். அங்கே தான் எல்லோரும் நிற்காங்க. ஏற்காடுக்கு இங்கேருந்து ஒரு ட்ரிப்பு அழகாக சூப்பராக போகலாம். ஏறுங்கப்பா, ஏறு. இன்றைக்கி ஜாலியாக மஜா பண்ணிவிட்டு பாட்டு கேட்டு போடுறோம். டான்ஸ் ஆடுங்க, நான் ஜாலியாக பாட்டு போடுறேன். ஓகே கைஸ், எல்லோரும் ஏறியாச்சு, பாட்டு நம்ம போட்டாச்சு. சும்மா வைப் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். இப்போ போட்ட பாட்டு நீ போட்டு வச்சேன்னு ஏதோ ஒரு பாட்டு நம்ம யார் பண்ண தெரியல. விஜயகாந்த் படம் நினச்சி பாடன்னு நினைக்கிறேன், தெரில. எல்லாம் ஜாலியாக மஜா பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு கேட்டால் நமக்குன்னே ஒரு வைப்பாக இருக்குது. ஏன்னா செம்மையான ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸு. இப்படி டிஜே சாங் கேட்ட வைப் பண்ணிட்டு போக மாதிரி வேணும் இருக்குது. ஸோ டான்ஸ் ஆனால் போல தான் இருக்குது. பாருங்கள் எப்படி பஸ் ஆடுதுன்னு இருக்கே. ஆனால் ஆடக்கூடாது, அப்புறம் வாமிட்டு நினச்சிட்டாங்க நம்ம பஸ் நாரி வச்சுருவாங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ ஏற்காடு மலையில் இருக்கோம். இப்படியே இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தோன்னா அங்கே இடத்துக்கு வந்துடலாம். இங்கே பாருங்கள் அழகாக என்ட்ரன்ஸ் போர்டு. அங்கே 2 வே மாதிரி ரோடு போகுது. 2 வே தானே? ஆமாம், 2 வே தான். இப்போ இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த என்ட்ரன்ஸு. ஓகே கைஸ், என்ட்ரன்ஸை தாண்டியாச்சு. இன்னும் இந்த கொஞ்சம் தூரத்துக்கு இந்த ஹேர்பின் பென்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் வண்டியை எப்போ வரும், எந்த நேரத்தில் வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஓட்டிகிட்டு தான் போகணும். இந்த பாருங்கள் ஆண்டவர் பஸ்ஸு ஏற்கனவே போய்ட்டு நிறைய வண்டி இந்த வழியாக போய்ட்டு வந்துட்டுருக்கு. டூரிஸ்ட் பஸ்ஸு, இந்த லாரி, கவர்மெண்ட் பஸ்ஸு, அந்த மாதிரி நிறைய போய்ட்டுருக்கு. நைட் நேரம் இருந்தாலும் அவ்வளோ கூட்டம் இல்லை. இனிமேல் இந்த பகல் நேரம், மதிய நேரம் தான் கூட்டம் கொஞ்சம் டிராஃபிக் ஆயிரும்ப்பா. டிராஃபிக்லாம் நம்மளால் ஓட்ட முடியாது. அவ்வளோதாங்க, பக்கத்தில் வந்துட்டு நம்ம இடத்துக்கு. எந்திங்க எல்லாம் இறங்கி வந்தாச்சு நம்ம இடத்துக்கு. இறங்கிக்க. அவ்வளோதான், இறங்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தெரிவிக்க ஒன்றுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த கொம்பன் பஸ் வச்சுட்டு. பாய்.